மாதத்தில் சுங்கச்சாவடியை எத்தனை முறை வேண்டுமானாலும் கடந்து செல்ல பொது போக்குவரத்து மோட்டார் வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டணமாக 8405 ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வந்தது. இம்மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளை 50 முறை கடப்பதற்கு ரூபாய் 10,190 வசூல் செய்யப்படும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துவிட்டது. தினசரி 12 முறை விகிதம் ஒரு மாதத்திற்கு 360 முறை பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்த அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு ஒரு பேருந்துக்கு அதன் உரிமையாளர் 73,368 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு பொருந்தாது என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் விதிகளில் சொல்லப்பட்டது. திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சுங்கச்சாவடியில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கு மாதாந்திர கட்டணமாக 8405 ரூபாய் மட்டுமே வசூல் செய்ய வேண்டும். இதில் வருடத்திற்கு ஒரு முறை 3 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளலாம். திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதற்கான காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைந்தது. காலாவதியான சுங்கச்சாவடி என்பதால் அரசு பேருந்துகள் கட்டணம் இல்லாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன. இந்நிலையில் திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி ஊழியர்கள் விதிகளை மீறி தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் சுங்க கட்டணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதனை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் செலுத்த மறுத்து திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாருடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இப்பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு மாத காலத்திற்கு மட்டும் உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் 10,190 ரூபாயை செலுத்திவிட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல அனுமதி வழங்கினார். அந்த ஒரு மாத கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்ததால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் தனியார் வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் பேருந்துகளில் இருந்து இறக்கிவிடப்பட்ட பயணிகள் பின்னர் அரசு பேருந்துகளில் பயணித்தனர். துவாக்குடி காவல் நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்களையும் சுங்கச்சாவடி ஊழியர்களையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் பேருந்தில் இருந்து பயணிகளை இறக்கிவிட்டது தொடர்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீதும் சுங்க கட்டணம் கேட்டு தனியார் பேருந்துகளை தடுத்து நிறுத்திய சுங்கச்சாவடி ஊழியர்கள் விதிகளை மீறியிருந்தால் அவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பனாவத் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியருடன் பேசி மீண்டும் கால அவகாசம் கேட்கப் போவதாக திருச்சி மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க பொருளாளர் VLA சிதம்பரம் தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே டோலுக்கு 8,000 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு மாதம் கட்டிகிட்டு இருந்தோம். மல்டிபிள் என்ட்ரின்னு எல்லா டோல்லையுமே 3% 4% இன்க்ரீஸ் பண்ணாங்க. சாலியமங்கலம், கந்தரகோட்டை எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 சிங்கிளுக்கு ஒருக்கா ஏற்றணுங்கிறதுனால திடீர்னு பார்த்தா இந்த ரூட்டில் எல்லா பஸ்ஸும் 10 சிங்கிள் ஓடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 40,000 60,000 ரூபாவோட மாதம் கட்டுற மாதிரி வருது. அது கட்டினா எங்களால் பஸ் ஓட்ட முடியாதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கலெக்டர்கிட்ட கேட்டிருந்தோம். கலெக்டர் ஒரு 1 மந்த் டைம் கொடுத்தாங்க. அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே திடீர்னு நேற்று நைட்டு வண்டியை நீங்கள் ஓட்டாதீங்க, பணத்தை கட்டுங்கன்னாங்க. நான் கட்டலை. அதனால் இப்போ ஓரமாக நிற்குது. இப்போ மறுபடியும் கலெக்டரை கேட்டிருக்கோம். கலெக்டர் இன்னொரு 1 மந்த் டைம் வாங்கி தரேன்னு இருக்காங்க. அதுதான் இப்போ கலெக்டரையும் பார்த்து எங்கள் நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் செக்ரட்டரி தர்மராஜ் பார்த்துருக்காரு. 1 மந்த் டைம் வாங்கி தரேன் இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுத்துருவோம். அது ஏன்னா இந்த 50,000 60,000 கட்டினா இந்த பஸ்ஸை ஓட்டவே வேண்டியில்லை. இதுதான் எங்கள் நிலைமை. இதுக்காக தான் நாங்கள் அந்த வண்டி எடுப்போம்.